இன்னைக்கு நிஷா வந்து என்ன சாப்பாடு செஞ்சிருக்கா? என்ன பாப்பா சாப்பாடு? சாப்பாடு வத்த குழம்பு, சாதம், வத்த குழம்பு, அப்புறம் இது தூதுவளை துவையல். தூதுவளை துவையல். ஓகே. அப்புறம் அப்பளம். வத்த குழம்புக்கு அப்பளம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னடியா? அது இப்போ நிஷா எதுக்கு வைக்கிறான்னா காக்காவுக்கு சோறு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம். காக்கா என்னடி தூதுவளை துவையல் பார்த்தீங்க? எல்லாத்தையும் வைக்கணும். கொஞ்சம் வைக்கணும். சூப்பர். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிஷா சூப்பராக சமைச்சிட்டேன் அன்றைக்கி. என்ன பாப்பா அம்மா சூப்பராக சமைச்சிருக்கு தானே? வெரி குட். உனக்கு பால்வாடியில் புது ட்ரெஸ் கொடுத்தாங்களா சொன்னியா? 2 கொடுத்தாங்க. எங்கே எத்தனை? எவ்வளோ காசு? சரி. நிஷா காக்காவுக்கு சோறு வச்சுட்டு வரட்டும் பார்ப்போம். நிஷா காக்காவுக்கெல்லாம் சோறு வச்சு முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது அதான் காக்கா வந்து திங்கிட்டோம். இப்போ நமக்கு சாப்பிட்டு முடித்தோடனே 4 இளநீ இருக்குது. ஆளுக்கு ஒரு இளநீ. எனக்கு ஒன்று, தியாவுக்கு ஒன்று, தர்ணேஷுக்கு ஒன்று, நிஷாவுக்கு ஒன்று. சரியான காம்பினேஷன். ஐயா கோட்டலை மாட்டு சாப்பிடையில் என்ன பழக்கம் அது? இன்னும் கொஞ்சம் அப்புறம் பெரிய பிள்ளைய வளர மாட்டேன். அப்புறம் ஓரமாக வை அவளுக்கு வைக்கிறது. வத்த குழம்பு. உங்களுக்குலாம் வத்த குழம்பு பிடிக்குமான்னு சொல்லுங்க. ஓரமாக வை, ஓரமாக வச்சிரு. அங்கே வச்சிரு. தோயை முதவே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குனால. ஐவா. அப்புறம் என்ன? அப்பளம், வடை, பாயாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் 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 பாய். உங்கள் வீட்டிலலாம் மதிய சாப்பாடு என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். யாருக்கெல்லாம் தூதுவளை துவையல் பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.